இல்லை பொது வேட்பாளர்னு சொல்கிறாங்களே அண்ணனை. பொது வேட்பாளர்னா தாவேக்காவும் விளைகிறோமா? அண்ணன் மட்டுமா? அண்ணன் போஸ்டா? எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டானே பொது வேட்பாளர். எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தா அதுக்கு பேர் பொது வேட்பாளர். இப்போ பொது வேட்பாளர் எனக்கு புரியலையே. திமுக அதிமுகலாம் ஒன்று கூடி பேசி சீமா நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் பொது வேட்பாளரா? அப்படி தான் போட்டு நாம் தமிழ் கட்சி திராவிட எதிர்ப்பில், நாம் தமிழ் கட்சி திமுக எதிர்ப்பில் தான் கட்சியே துவங்கப்பட்டுச்சு. நாம் தமிழ் கட்சி திமுகவோட கூட்டணி வச்சிரும். ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாராம். நீங்கள் ஜெயிச்ச உடனே திமுக தலைவர் வீட்டுக்கு போனீங்களே, அப்போ அது எப்படி? நேராக மோடி போய் பார்க்க போனார். அது எப்படி? முதலமைச்சராகவும் போனார். முதலமைச்சராக முன்னாடியும் போயிருக்காப்புல, பல முறை பார்த்துருக்காரு. இங்கேயும் பல முறை பார்த்துருக்காரு. ஒரு தனிப்பட்ட சந்திப்புகளை வைத்துக்கொண்டே ஒரு யூகங்கள் மீதான பதில் சொல்ல முடியாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு அவர் போகிறாரு. நான் நேற்றே விளக்கம் கொடுத்தோம். அவரும் திருமணம் இவரும் போகிறாரு. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது 2 பேரும் சாதாரணமாக பேசிக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்த நாளே வந்து என்னென்ன இட்டுக்கட்டி பொட்டு வச்சு பூச்சூட முடியுமோ அது எல்லாத்தையும் ஊடகங்களும் சமூக வலைதள வாசிகளும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பண்ணக்கூடியது தான். சரி, இது ஏதாவது எவ்வளவோ தேர்தல் பரப்புரில் பேசினார், அதையெல்லாம் கொண்டு சேர்க்காமல் இப்போ பேசாமல் இருக்கார். உட்காந்து இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு சொல்லுவாங்களே பேசாமல் பேச வைப்பான், அந்த மாதிரி நம்ம சின்ன அண்ணனும் பேசாமலே பேச வச்சுட்டு இருக்காரு.